ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். நிஃப்டியில் கரெக்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்போம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்த மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தாங்க. ஸோ நம்ம ஃப்ரைடேவே இந்த பிளேஸில் பிரேக் அவுட் பண்ணுறப்பே ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ண சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு பார்த்து இதிலே தெரியும். கரெக்டாக 146 பை பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்லியிருப்போம். அந்த ட்ரேடு வந்து கரெக்டாக நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்பவுமே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். மோஸ்ட்லி மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே நடந்திருந்ததுன்னா ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கும், கேப்சர் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை ஹோல்டு பண்ணி இந்த ட்ரேடை பிடிச்சிருப்போம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 500, ஐ திங்க் 550 வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்திருந்தது. நம்ம காலையில் ஓப்பன் பண்ண உடனே இந்த ட்ரேடை மட்டும் சீக்கிரமாகவே எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். ஏன்னா 146 500 வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 250% கிட்ட இந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அண்டு நம்ம அகெயின் வந்து வேறு என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இந்த இந்த பிளேஸில் வந்து நிறையாவே இருந்தது. 24,900 வந்து ஓஏ பில்லு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது புட் சைடு. ஸோ கால் ஆப்ஷன்லேயும் இங்கே ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ அந்த சப்போர்ட்டை வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். அது உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு கட்டுறேன். இது வந்து நம்ம கொடுத்துருந்த புட் ஆப்ஷன். நம்ம இந்த பிளேஸ்லேயே பை பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் 146 இங்கே பை பண்ணியிருப்போம். அது வந்து மார்க்கெட் முடிகிறப்பயே ஒரு 200 ப்ளஸில் தான் இருந்தது. ஆனால் நம்ம அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணி மார்க்கெட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணோடனே இந்த பிளேஸில் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு ரெண்டாவதாக ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம். அது மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த ட்ரேடை இப்போ வந்து எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து நல்லாவே அக்ரெசிவாக மேலே போயிட்டு வந்தது. 70லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 160 வரைக்கும் மேலே போன மார்க்கெட் அகைன் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் வந்து இதில் வந்து 2 கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ப்ரீவியஸாக இருந்த ரெட் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கும். மேலே போன மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்து கிளியராக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டைமு, தேர்ட் டைம் இங்கே வந்திருக்கும். தேர்ட் டைம் இந்த பிளேஸ் வரும்போது நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருப்போம். ஆனால் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு 99 வரைக்கும் வந்துட்டு ஒரு 110, 12 வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போச்சு. அகைன் கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு 80, 85 சம்திங்லேயே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறதுனே தெரியல. ஸ்டாப் லாஸ் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் கேண்டில் மட்டும் பாருங்கள். மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்க ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில். அண்டு இல்லையா, நம்ம வந்து சப்போர்ட் தோணும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சப்போர்ட்டில் பை பண்ண மாதிரி இருந்தால் சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே எக்ஸிட் பண்ணிவிடுங்க. எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தான் மேலே போனாலும் அது வேலிடே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி மட்டும் ஹோல்டு பண்ணிட்டாதீங்க. மேலே போனாலும் அப்படியே கீழே தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து எப்போ பாடி க்ளோஸ் வைக்குதோ, நம்ம இங்கே பை பண்ணுறோன்னா இங்கே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் மாதிரி போகிறப்ப ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் போடுவேன் எப்போவுமே. ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணாலும் கீழே வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் இதில் போயிருக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ரேட் நமக்கு கிடைச்சது புட் ஆப்ஷனில். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டான ஒரு என்ட்ரிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷனில் ஒரு நல்ல என்ட்ரியே கிடைச்சிது. மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டண்ட்டை வால்யூமாக பிரேக் அவுட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ட் பிளேஸ் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். இங்கே வரும்போதெல்லாம் 75 வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து நல்லா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணாங்க. கன்சாலிடேட் பண்ணோடனே மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வால்யூமில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்மளோட கோல்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். எப்போவுமே ரெசிஸ்டண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய வால்யூமில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒன் சைடாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சப்போர்ட்டு, அதாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப ஒரு வால்யூம் கேண்டில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஸ்லோவாக கீழே வந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மார்க்கெட் எங்கேயுமே ஒரு பெரிய ரெட் கேண்டிலே இருக்காது. மார்க்கெட் வந்து ஸ்லோவாக திரும்ப கன்சாலிடேட் தான் பண்ணியிருப்பாங்க.
இந்த ஸ்லோவாக கன்சாலிடேட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 அண்டு தேர்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேர்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் டைம் வந்து டச் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் இங்கே இருக்கும்போது சொல்லியிருப்போம் 125 வந்தால் பை பண்ணுங்கன்னு. நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ட்ரேடு, ஸோ செகண்ட் கொடுத்த ட்ரேடு உங்களுக்கு இது தெரியுதா? இங்கேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே சப்போர்ட் இருக்கும். மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது 125ல பை கொடுத்துருப்போம். பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக கீழே வந்தாங்களா 125 121 வந்துதா? மார்க்கெட் வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாங்க. அது எப்படி ஹிட் பண்ணாங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணி இங்கே இருக்க ரெட் கேண்டில் மாதிரி இங்கே வந்து ஒரு ரெட் கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் முடிச்சது. அதனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிருக்கும். இதில் என்ன நடந்திருக்கு? கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேயே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப அக்ரெசிவாக மேலே போயிட்டு மார்க்கெட் இங்கேயே கன்சாலிடேட் ஆனாங்க. மார்க்கெட் இங்கே கன்சாலிடேட் ஆனால் என்ன நடந்தது? பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இங்கேயும் கன்சாலிடேட் ஆச்சு, பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இங்கேயும் கன்சாலிடேட் ஆச்சு, மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகல, ஸ்லோவாக தான் மேலே பில்டப் பண்ணாங்க. பில்டப் பண்ண மார்க்கெட்டு 150 வரைக்கும் போய் சைக்காலஜி நம்பரில் திரும்ப நிறைய பேர் பை பண்ணுவாங்கல்ல. இங்கெல்லாம் பை பண்ணாத விட்டவங்க இங்கே பை பண்ணுவாங்க. பிகினர்ஸு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பை பண்ணுறவங்க. ஸோ அவங்களாம் இங்கே பை பண்ண உடனே 150லேருந்து சடனாக ஒரு 135 வரைக்கும் வந்திருக்கும். கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனை மட்டும் உங்கள் சாட்டில் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அகைன் ட்ரெண்ட் லைனுக்கு தான் வருது, சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம 125லேயே மார்க்கெட் பை பண்ணிட்டோம். இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வரும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போகணும்னு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சி உட்காந்துருந்தாலும் ஓகே. மார்க்கெட் வந்து அகைனாக திரும்ப பை ஆன மார்க்கெட்டு திரும்ப வால்யூமாக இந்த பிளேஸை பிரேக் அவுட் பண்ணி 175 தான் நம்ம டார்கெட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். 170 வரும்போது கிளியராக சொல்லியிருப்போம். ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணி இது பண்ணுங்கள், சிடிசியில் போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருந்தது, அதை ட்ரையல் பண்ணி நம்ம வாங்கின இடத்துலேயே போட்டிருப்போம். அப்போ வந்து மார்க்கெட் வந்து 175ல இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 200 ப்ளஸில் போயிருக்கோம். அண்டு நம்ம இதுக்கு நடுவில் இன்னொரு ட்ரேடும் கொடுத்துருப்போம் வேறு. 30 ரூபீஸில் பை பண்ண சொல்லியிருப்போம். 24,650. இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இதில் பார்த்தா இப்போ ரீசன் இதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதில் புட் ஆப்ஷன் பை பண்ண சொல்லும்போது இதில் ஏன் பை பண்ணுறோன்னா ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்களா மார்க்கெட் இங்கே கன்சாலிடேட் ஆச்சா? இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக புரியும். புட் ஆப்ஷன் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேஷன்லேயே இருந்தது. ஒன்ஸ் இந்த கன்சாலிடேஷனை வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க வால்யூம் கேண்டிலில். எப்போவும் வால்யூம் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா திரும்ப ஸ்லோவாக கீழே வருவாங்க. இங்கேருந்து திரும்ப வால்யூம் ஜென்ரேட் பண்ண மார்க்கெட்டு எல்லாரும் இந்த இடத்துல பை பண்ணாமல் இங்கே வந்து பை பண்ணுவாங்களா டாப்பில்? நம்ம அப்போ வெயிட் பண்ணி 30ல் பை பண்ண சொல்லியிருப்போம். ஏன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வருவாங்க. அங்கே நடந்ததே தான், ஸ்லோவாக மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த பிளேஸ் 30ல் வந்தது, 33 வரைக்கும் வந்திருப்பாங்க கரெக்டாக. நீங்கள் இந்த 32 35 எங்கே வச்சு வாங்கியிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஈஸி கன்ஃபர்மேஷன். இப்படி நீங்கள் இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ பெரிய பை நடந்திருக்கு. இங்கே சப்போர்ட் ஜோன் இது தெரியுதா? இப்போது மார்க்கெட் இங்கே வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்த மார்க்கெட் திரும்ப ஸ்லோவாக வந்து புல் பேக் ஆகி இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி திரும்ப மேலே வந்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப இங்கே வந்து கன்சல்ட் ஆன மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு அகெயின் ஸ்லோவாக வந்த மார்க்கெட் ஸ்பீடாக கரெக்டாக இந்த இடத்த வந்து ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது வால்யூம் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வால்யூம் கேண்டில் வந்துச்சுன்னா பை பண்ணக்கூடாது. அதாவது செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் கேண்டில் வேறு, அது வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வருது. அது அகைன் புல் பேக் ஆகும். நம்ம பை பண்ணது வந்து ப்ராஃபிட் மேலே வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 தேர்ட் டைம் வால்யூம் கேண்டில் இருக்கிறதுல பெரிய வால்யூம் கேண்டில். இதுக்கு முன்னாடி வராத அளவுக்கு இந்த இடத்துல மட்டும் வால்யூம் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ரீட்டெயிலர்ஸை உள்ள அப்போ தான் நல்லா டெம்ட் ஆகிட்டு இவ்வளோ நேரமாக பை பண்ணாத நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே போனோன்னே ஹைப் ஆகிட்டு ஃபோமோவில் இங்கே பை பண்ணுவாங்க. இங்கே பை பண்ணோடனே மார்க்கெட் என்ன நடக்கும்? அகைன் ரிட்டர்ன் ஆகி கீழே வந்துடும். நம்ம இதில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேயே பை பண்ணிவிட்டு நல்ல வால்யூம் கேண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 70 வரைக்கும் மார்க்கெட் வரும்னு சொல்லியிருப்போம். அது ஏன் சொல்லியிருக்கோம்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு பிளேஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கனெக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து அகைன் மேலே வந்தது. மேலே வரப்போ ரெசிஸ்டண்ட்டில் வந்து ஹிட் ஆச்சு. அண்ட் ஹிட் ஆகும்போது என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ஆகிருக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸு அதே இடத்த மார்க்கெட் வந்து திரும்ப ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஸோ ரிஜெக்ட் பண்ணோடனே மார்க்கெட்டே கீழே வந்திருக்கும். இது எதுவுமே தெரியாமல் இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் பார்த்துட்டு
நிறைய பிகினர் இந்த இடத்துல போய் பை பண்ணுவீங்க. சடனா கீழே வந்துருச்சு. நீங்க இந்த இடத்துல 90, 80ல பை பண்ணிட்டு 100, 200 போகணும்னு நினைக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்துரும். ஆனா நம்ம இங்க நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி ஒரு வால்யூம், செகண்ட் ஒரு வால்யூம், தேர்ட் டைம் வந்து கண்டிப்பா இதுல புக் பண்ணிடுவாங்க எல்லாருமே. அங்கிருந்து நிஃப்டில வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டே இருந்தது. அதனால நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்போம். உங்களுக்கு இதில பார்த்துட்டு தெரியும். ட்ரேட் பை பண்ண 30ல பை பண்ண சொல்லும்போதே 70 பிளஸ் தான் போகும். அதுக்கு மேல போகாதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணியும் போட்டிருப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவும் வந்திருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ண சொன்னது. அந்த மார்க்கெட் வந்து 200 பிளஸ் போச்சு. இதில வந்து ப்ராஃபிட்டும் புக் பண்ண சொல்லியிருப்போம். டார்கெட் டன்னு ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுங்கன்னு. இத டார்கெட்ட புக் பண்றதுக்கு ஒரு சிலர் வந்து மெசேஜ் வேற பண்றீங்க. இதையும் புக் பண்ணணுமான்னு. புட் ஆப்ஷன்ல ஒரு சைடு நீங்க டார்கெட்ட புக் பண்ணீங்கன்னா, எல்லாமே தான் புக் பண்ணணும். ஒண்ணொண்ணுத்துக்கும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இதெல்லாம் ஒரு பேசிக்கு. டார்கெட் வந்து மேல போய் ஹிட் பண்ணிட்டாங்கன்னா, புட் ஆப்ஷன்ல தான் நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். ஒண்ணு புக் பண்ணா எல்லாமே டார்கெட் ஹிட் ஆயிருச்சு அவ்வளோதான். ஏன்னா வால்யூம் இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, டார்கெட்ட புக் பண்ணிடணும் லோல வாங்கிட்டு. மேல போயிட்ட பிறகு இன்னும் மேல போகும், இன்னும் மேல போகும்ன்னு மட்டும் எப்பவுமே நினைச்சு வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த மாரி ஒரு பெரிய ட்ராப்ல மாட்டிப்பீங்க. முடிஞ்ச வரை எல்லாருமே தான் புக் பண்ணிட்டீங்க. எல்லாருமே இந்த பிளேஸ்ல புக் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டா. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ எப்பவுமே இதே தான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து 25, 55ல பை பண்ண சொல்லியிருப்போம். 24,700. அது ஏன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டில வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டே எடுத்திருக்கோம். ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வரும்போது, இதோ இங்க உங்களுக்கு நடக்குது தெரியுதா? இதுலயும் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் மாரி போயிட்டு இருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன வந்து மார்க்கெட் வந்து வால்யூமா பிரேக் அவுட் குடுத்தாங்க. ஸோ பிரேக் அவுட் குடுத்து கீழ வரும்போது, இந்த பிளேஸ் சம்திங் வரும்போது மார்க்கெட் இங்கேருந்து அக்ரெசிவா மேல வரும்போது தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்ட பிரேக் அவுட் பண்ணுவாங்கன்னு. பிரேக் அவுட் பண்ணும்போதே 55ல பை பண்ண சொல்லியிருப்போம். அதுக்கு டார்கெட் என்ன குடுத்துருப்போம்னா, பெருசா இவ்வளோ தூரம்லாம் நம்ம குடுத்துருக்க மாட்டோம். இவ்வளோ தான் குடுத்துருப்போம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஜூம் பண்ணி காட்டுறேன். 90 நம்ம எதனால டார்கெட் குடுத்துருப்போம்னா, இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ட். இத பிரேக் அவுட் வால்யூமா குடுத்தா மார்க்கெட் இன்னும் மேல போகும். நம்மளோட இந்த வால்யூம் கேண்டில் வந்துருச்சா, ஸோ இங்க குளோஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து எப்பவுமே நல்லது. அதனால நம்ம வந்து 55ல வாங்குனது 90ல குளோஸ் பண்ண சொல்லியிருப்போம். பட் அது 90லாம் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே 100 அடிச்சிருப்பாங்க. 111 அது எவ்வளோ தூரம் நீங்க குளோஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதுல ஆனா பார்த்தா நம்ம கிளியரா சொல்லியிருப்போம் அதையும். 55 டார்கெட் வந்து 90 பிளஸ் தான். அதுக்கு மேல போறது வந்து கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்கு. பட் மார்க்கெட் வந்து அந்த நிஃப்டில பெரிய சப்போர்ட் எடுத்ததுனால, இங்கேருந்து திரும்ப கன்சாலிடேட் ஆன மார்க்கெட் அகைன் என்ன நடந்திருக்கு? ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ட்ட வந்து சப்போர்ட்டா யூஸ் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளோட அந்த 55லயே பார்த்தீங்கன்னா டேப் ஆயிட்டு, எவ்வளோ வரைக்கும் போயிருக்காங்க? 200 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட்டு. இதுதான் மேட்ரே. எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ட்ட மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, மேல மட்டும் பை பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 ஹவராவது வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி இல்ல 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் எப்போ கீழ வருதோ, இந்த மாரி லோ கிடைக்கும். இந்த லோல பை பண்ணுங்க. இந்த லோக்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா அடிச்சுடுவாங்க. கண்டிப்பா அடிச்சுடுவாங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நம்பர்ஸ்ல சொல்லவே மாட்டேன். எப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கீழ பாடி க்ளோஸ் பண்றாங்களோ, இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும். இங்க தான் இருக்கு சப்போர்ட். அதாவது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் இருக்கு சப்போர்ட்டு. ஏன்னா இதுதான் ரெசிஸ்டன்ட்டு. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா மேல வந்து மார்க்கெட் வந்து நின்னுட்டு தான் இருக்குது. இங்க வந்து கேண்டில் மாரி இல்ல இங்க இருக்க கேண்டில் மாரி ஒரே ஒரு கேண்டில் மட்டும் இப்படி கீழ வந்து இப்படி குளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எக்ஸிட் அவ்வளோதான் எக்ஸிட்டு. அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான். அது மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெசிஸ்டன்ட்னா ரெசிஸ்டன்ட்க்கு கீழ ஒரு பாடி க்ளோஸ் பண்ணாங்கன்னா, நீங்க எக்ஸிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டு, உங்கள அப்பதான் ஃபேக் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்லோவா மார்க்கெட் வந்து பை ஆகுற மாரி இங்க போய் காட்டுவாங்க. இப்படி போய் காட்டுனோனே நீங்க திரும்ப என்ன நினைப்பீங்க, இங்க பாடி க்ளோஸ் பண்ணத கவனிக்காம, மார்க்கெட் மேல போகும்னு நினைக்கும்போது, இந்த இடத்துல டபுள் டாப் பண்ணிட்டு சடனா கீழ வந்துருவாங்க. இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாரி தான் நடக்கும். ஸோ, எப்பவுமே சப்போர்ட்க்கு கீழ ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ் கூட பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேண்டில்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மாரி ஒரு கேண்டிலா இருக்கணும். இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்லாம் கூட தேவையில்ல. எப்பவுமே அவ்வளோ பெருசா ரெசிஸ்டன்ட்ல வந்துட்டும் பிரேக் அவுட் குடுக்கவே மாட்டாங்க. குடுத்தாங்கன்னா யாருமே ஏமாற மாட்டீங்கல்ல. அதனால தான். இவ்வளோ பெரிய கேண்டில் இங்க வரும்போது சறுக்குன்னு இப்படி கீழ விழுந்துருச்சுன்னா யாருமே இந்த இடத்துல பை பண்ண மாட்டீங்க. ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து கீழ ஒரு குளோஸ் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேல போற மாரி பண்ணா தான் நீங்க எல்லாருமே பை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் இங்க டச் பண்ணி கீழ வரும். ஸோ, நீங்க இந்த மாரி இங்க கீழ குளோஸ் பண்ணிட்டு மேல போற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. கீழ டச் பண்ணி பாடி க்ளோஸ் 5 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ்ல குளோஸ் பண்ணும்போதே எக்ஸிட் பண்ணிடுங்க.
அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனா இதில பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, க்ளோஸே பண்ணல. மார்க்கெட் இது உள்ள தான் அதாவது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மார்க்கெட் வந்து 45 வரைக்கும் வந்திருந்தாலும் க்ளோஸ பார்த்தீங்கன்னா 49ல வச்சிருப்பாங்க. அதாவது 49 பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் தான். அதாவது இதோட ரெசிஸ்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் வச்ச மார்க்கெட்டு அப்படியே புல் பேக் ஆகி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் போயிருக்கும். நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் அப்புறம் ஸ்டாப் லாஸ்லாம் எனக்கு புரியல. நீங்க குடுக்குற சார்ட்லன்னு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் குடுக்குறது இவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? 55 ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ட்ட பிரேக் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த பிளேஸ்ல நம்ம 55ல பை குடுத்துருக்கோம். பை குடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 100 பிளஸ் மார்க்கெட் போயிருக்கும். அப்புறம் வேற என்ன இதுல இந்த ட்ரேடும் அப்படிதான் குடுத்துருப்போம். இதுல வந்து 30 வரும்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு வால்யூமா, ஸ்பீடா மூவ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லாமே ட்ரா பண்ண முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை ஸ்டாப் லாஸ் மட்டும் இது, டார்கெட் இது. இந்த மாரி உங்களுக்கு ட்ரா பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். இதுல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு டக்குன்னு இதுல ட்ரா பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பேன். இது உங்களுக்கு கரெக்ட்டா 1 மினிட்லயும் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பெருசா டிஃபரெண்ட்டே இருந்திருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியுதா? மார்னிங் ஸ்டாப் லாஸ் அடிச்ச கேண்டிலுக்கும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ண கேண்டிலுக்கும் பெருசா இருக்காது டிஃபரெண்ட். 2மே ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே மெத்தட் தான். இதுல பாடி க்ளோஸ் கீழ பண்ணாங்க எக்ஸிட். இதுல பாடி க்ளோஸ் பண்ணல. மார்க்கெட் இதிலயே சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ 200 வரைக்கும் போச்சு. 125லேருந்து இவ்வளோதான். ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க வந்து மைண்ட் செட் மட்டும் கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. கீழ வந்து க்ளோஸ் பண்ணா ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேட் அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த ட்ரேட் 950 குடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேட் எவ்வளோ நேரம் குடுத்துருப்பேன் பாருங்க. 12:56க்கு தான். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்? 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து வெயிட் மட்டும் தான் பண்ணுவோம். பார்த்துக்கிட்டு மட்டும் தான் இருப்பேனே. பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்தா நெக்ஸ்ட் ட்ரேடு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ப்ராஃபிட் தான். எடுத்த எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் ஆயிருக்கும். அண்ட் உங்களுக்கு நிஃப்டில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டில ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருவோம். ஆல்மோஸ்ட் இங்க பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் வந்து திரும்ப இங்க கீழ டபுள் டாப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும். அகைன் ஒன்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து பெருசா பை பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் ஜோன் இது. ஸோ இந்த பிளேஸ் கரெக்ட்டா டேப் பண்ணதுனால தான் நம்ம லாஸ்ட் என்ட்ரி பை கால்ல குடுத்துருப்போம். இத டக்கு டக்குன்னு நம்ம நோட் பண்ணிட்டோம். இதனால மார்க்கெட் இங்க வந்து நல்லா பையர்ஸ் வராங்கன்னு சொல்லி நிஃப்டில பார்க்கும்போது தெரிஞ்சது. இங்க ஆல்ரெடி 2 டைம் பை வந்திருக்கு. ஸோ 3 டைம் வந்து நல்லா அக்ரெசிவாவா பை வந்திருக்கு. பை ஆன மார்க்கெட் வந்து நல்லாவே மேல வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ வெட்னஸ்டே மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து 25,000 வந்து ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். இதுக்கும் மேல மார்க்கெட் வந்து ஒண்ணு கேப் அப்ல இல்ல இங்க எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி 25,000க்கு மேல மார்க்கெட் போற மாரி காட்டுனாலும், கண்டிப்பா 25,100 வந்து விட்றாதீங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி 1, 2 இது 3, 4 ஒரு டைம் சப்போர்ட் எடுத்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ டச் பண்ணும்போது மார்க்கெட் திரும்ப செல்லு தான் ஆகும். திரும்ப செல் ஆகும். செல் ஆகுறது வந்து 24,900 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒண்ணு இந்த இடம் வரும்போது செல் ஆயிடும். அப்படி இல்லையா கேப் அப்லயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா? மார்க்கெட் எப்போ இந்த இடம் டச் பண்றாங்களோ, இங்க டச் பண்ணும்போது திரும்ப செல் ஆயிடும். இவ்வளோதான். கீழ வந்தாங்கன்னா மார்க்கெட் இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட்டா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கிளியரா நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கிளியரா போட ட்ரை பண்றேன்.